Indian Premier League T20 series ஓட 24th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு நல்ல ஷார்ட் பவுண்டரிஸ் தென் குயிக் அவுட்ஃபீல்டு வர நல்ல ரன் ஸ்கோரிங் வென்யூ. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் இங்க அதிகமா வர்றதில்லை. லாஸ்ட் சீசன்ல 2 மேட்ச்ல 200% வந்திருக்கு. மற்றபடி 170 180 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. இந்த சீசன்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல RCB 169 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவர் பிளேல 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் கொஞ்சம் டஃபா இருக்கும். அந்த டைம்ல விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடிட்டா லேட்டரா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இனிஷியலா பேசஸுக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க சேசிங் ப்ரிஃபரபிள். இங்க ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் 2 குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் பவர் பிளேல 1 or 2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இங்க பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் சீசன்ல 81 விக்கெட்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஓவராலா 193 IPL மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 84 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 107 டைம்ஸும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 168 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 56 டைம்ஸும் 150 to 169 46 டைம்ஸும் 170 to 189 41 டைம்ஸும் எபோவ் 190 50 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB லாஸ்ட் மேட்ச்ல மும்பையை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. பட் RCB இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஹோம் வென்யூ தான் எப்பவும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். RCB லெவலில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. சுயேஷ் சர்மாவுக்கு பதிலாக ரசிக் சலாமை ட்ரை பண்ண சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் சப்பில் படிக்கல் தென் சுயேஷ் சர்மா இல்லை ரசிக் சலாம் உள்ள வரலாம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ஹேசல்வுட், சுயேஷ் சர்மா தென் குருணால் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இங்க லியாம் லிவிங்ஸ்டன் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பவர் பிளேல புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்ச்லையும் வின் பண்ணி அன்பீட்டன் சைடா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஃபாஃப் டூ பிளஸஸ் ஆர்டர்ல KL ராகுல் பேட்டிங் ஓபன் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு ஃபாஃப் ஆடுவாரா பார்க்கணும். ஃபாஃப் ஆடுனா சமீர் ரிஸ்வியை டிராப் பண்ணிட்டு ஃபாஃப் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. KL ராகுல் நம்பர் 4ல ஆடலாம். மற்றபடி பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இம்பாக்ட் சப்ல அசுதோஷ் சர்மா தென் முகேஷ் குமார் கடையில ஸ்வாப் இருக்கும். ஸ்டார்க், முகேஷ் குமார், விப்ராஜ் நிகாம் தென் குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இங்க மோஹித் சர்மா தென் அக்ஷர் பட்டேல் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல ஸ்டார்க், முகேஷ் குமார், மோஹித் சர்மா தென் விப்ராஜ் நிகாம் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல மோஹித் சர்மா, ஸ்டார்க், முகேஷ் குமார் தென் அக்ஷர் பட்டேல் கூட பவுல் பண்ணலாம். RCB விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. சால்ட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டா ஆடி இருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். இங்க ஷார்ட் பவுண்டரிஸ் ஆனதால டீசெண்டா ஆடலாம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. RCB பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா சம்டைம்ஸ் சால்ட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இந்த மாதிரி பிட்ச்ல சால்ட்டை டிராப் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். பட் ஸ்டார்க் இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஜிதேஷ் சர்மா நம்பர் 6ல பேட்டிங் ஆடுவாரு. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. இங்க RCB பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா கொஞ்சம் ரிஸ்கா பில் சால்ட்டுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணலாம். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தென் க்ளவ் ஒர்க்லையும் இங்க பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இங்க 2 இன்னிங்ஸ்ல 60 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. கோலி இந்த வென்யூல 40 ஆவரேஜ்ல 3000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டெல்லி 50 ஆவரேஜ்ல 1000+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி இங்க மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் அகேன்ஸ்ட் ஸ்டார்க் இது வரைக்கும் T20ஸ்ல ஒரு தடவை கூட அவுட் ஆனதில்லை. லாஸ்ட் சீசன்ல மட்டும் 19 பால்ஸ் ஆடி 40 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் ஸ்டார்க். பட் முகேஷ் குமார் கிட்ட விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணுங்க. இங்க விராட் கோலி நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. பட்டிடர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 50 அடிச்சிருக்காரு. டீசன்ட் பிளேயர். பட் இந்த வென்யூல 21 ஆவரேஜ்ல 166 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 8 இன்னிங்ஸ்ல. பட் இங்க மிடில் பெருசா பேசஸ் இல்ல.
ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணுங்க, டீசெண்டாக ஆட முடியும். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் ஜிடி. பட் டிம் டேவிட் எகென்ஸ்ட் ஸ்டார்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. படிக்கல் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் படிக்கல் எகென்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் 26 பால்ஸ் ஆடி 11 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஸ்டார்க்கு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்றபடி இங்கே டீசெண்டாக ஆட முடியும். இந்த மேட்சுக்கு படிக்கல கொஞ்சம் ரிஸ்கா டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. குருணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. சடனா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பாண்டியா பவுலிங் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கு. சடனா மீடியம் பேசர் மாதிரி பவுன்சர் எல்லாம் ட்ரை பண்றாரு. இந்த வென்யூல நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டா இல்ல. 10 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்டா 2017ல இங்க விக்கெட்ஸ் எடுத்தது. அடுத்த 7 மேட்ச்ல இங்க விக்கெட்ஸ் எடுக்கல. பட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி சடனா டெத் ஓவர்ஸ்ல எதுவும் பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட. பட் இங்க பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா டவுட் தான். ஆனா பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டா ஆட முடியும். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த வென்யூல ரெக்கார்ட்ஸ் கிரேட்டா இல்ல. லிவிங்ஸ்டன் பெருசா ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல 50 அடிச்சிருந்தாரு. பட் 1-2 ஈஸி கேட்ச் டிராப் எல்லாம் இருந்தது. பட் இந்த மாதிரி ஸ்மால் வென்யூல லிவிங்ஸ்டனை டிராப் பண்றது ரொம்ப டஃப். டீசன்ட் பவுலரும் கூட. லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணல. பட் இந்த மேட்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். லிவிங்ஸ்டன் எகென்ஸ்ட் குல்தீப் யாதவ் தென் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் சின்ன கிரவுண்ட் ஆனதால நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கானை இந்த வென்யூல சூப்பரா ஆடி இருந்தாரு. ஸோ லிவிங்ஸ்டனை டீம்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லயும் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூல நடந்த மேட்ச்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 11+ எக்கனாமில பவுல் பண்ணியிருக்காரு. இங்க 2 இன்னிங்ஸ்லயும் இனிஷியலா பிச்ல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா ரொம்ப குரூஷலா இருக்கலாம். டிசியில் ஃப்ராசர் மெக்கருக்கு இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ ஹேசல்வுட்டை டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. புவனேஸ்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. மேக்ஸிமம் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. பட் கண்ட்ரோலா பவுல் பண்றாரு. இங்க ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா எஃபெக்டிவா இருக்கலாம். இனிஷியலா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றதால மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். யாஷ் தயால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பட் இந்த வென்யூல ஆடின மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. இங்க 7 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்க 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால சம்டைம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். சுயேஷ் சர்மா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. பட் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூல எப்பவும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல். ராகுல் லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஓபன் பண்ணியிருந்தாரு. ஃபாஃப் 11ல ஆடினா ராகுல் நம்பர் 4ல ஆடலாம். நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. இது ராகுலோட ஹோம் வென்யூ. இங்க 35 ஆவரேஜ்ல 382 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்க நல்லா ஆட முடியும். டீம்ல ட்ரை பண்ணுங்க. தென் கிளவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அபிஷேக் போரல் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லயும் ட்ரீம் டீம்ல இருந்த பிளேயர். இங்க ஆல்மோஸ்ட் பவர் பிளேலயே பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்கும். ஸோ 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஃபாஃப் ஆடுவாரா பார்க்கணும். பழைய ஆர்சிபி கேப்டன். இந்த கண்டிஷன் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. இந்த வென்யூல 47 ஆவரேஜ்ல 651 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு. ஸோ ஃபாஃப் இருந்தா கண்டிப்பா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டப்ஸ் நம்பர் 6ல பேட்டிங் ஆடுவாரு. 25-30 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இங்க நல்லா ஆட முடியும். ஷார்ட் பவுண்டரி சைசஸ் வேற. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஜேக் ஃப்ராசர் மெக்கருக்கு பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. நல்ல பவர் ஹிட்டர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. இந்த சீசன்ல ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் SRH 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் 1-2 கேட்ச் டிராப் எல்லாம் இருந்தது. பட் இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்கா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் ட்ராக் தென் ஷார்ட் பவுண்டரிஸ் வேற.
ஸோ கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அசுதோஷ் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் லக்னோ சூப்பராக பேட் பண்ணி 66 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நல்ல பவர் ஹிட்டர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற பிளேயர். இங்கேயும் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சமீர் ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5 ஆட வச்சாங்க. 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பெருசாக ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் இல்லை. குயிக்காக 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், அவ்வளவுதான். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். மற்றபடி விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. எக்கனாமியாவும் பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். ஆல்மோஸ்ட் நம்பர் 4 இல்லை 5 ஆடுவார். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் சீசன் இந்த வென்யூவில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. விப்ராஜ் நிகாம் லெக் பிரேக் குக்லி பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு. டீசன்ட் பவுலர். இங்கே மிடில் ஓவர்ஸில் எஃபெக்டிவாக இருக்கலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசன்ட் பேட்டரும் கூட. பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் பவுலிங்கில் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். மிச்சல் ஸ்டார்க்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸ்டார்க் இந்த வென்யூவில் 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் இங்கே ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கே விராட் கோலி நல்லா ஆடி இருக்காரு ஸ்டார்க்கை. பில் சால்ட் சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால ஒரு விக்கெட்டாவது எடுக்கலாம். டிசி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்டார்க் இங்கே குரூஷலாக இருக்கலாம். குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எல்லா மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஆர்சிபியில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் மிடில் 1-2 பேர் இருக்காங்க. ஸோ டிசி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் குல்தீப் யாதவ் குரூஷலாக இருக்கலாம். மோஹித் சர்மா இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ஸ்லோவர் பால்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணக்கூடிய பவுலர். இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. முகேஷ் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இங்கே முகேஷ் குமார் கொஞ்சம் குரூஷலாக இருக்கலாம். கட்டர்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த 8 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்காக பில் சால்ட்டுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணலாம். தென் பட்டிடருக்கு பதிலாக படிக்கலை கூட ட்ரை பண்ணலாம். தென் குருணால் பாண்டியா இல்லை லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். தென் இந்த டீமில் அபிஷேக் போரல், ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகாம், குல்தீப் யாதவ், தென் முகேஷ் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு விராட் கோலி, கேஎல் ராகுல், தென் ஃபாஃப் இருந்தால் ஃபாஃப் டூப்ளஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அபிஷேக் போரல், அசுதோஷ் சர்மா, ஜாக் ஃப்ராசர் மெக்கர்க், படிக்கல், விப்ராஜ் நிகாம், யாஷ் தயால், தென் முகேஷ் குமாரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜாக் ஃப்ராசர் மெக்கர்க், படிக்கல், பில் சால்ட், தென் பட்டிடர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.